episode 2. Alright guys, இன்னைக்குள்ள ஸ்பெஷல் வந்து ரொட்டி ஜல்லு. ஸோ ரொட்டி ஜல்லு வந்து சிக்கன் கறியோட சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் கறியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே நம்மளோட பட்டை, கிராம்பு, பூ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டோன்னே வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் கலராக வெங்காயம் பொரிஞ்சு வந்தோடனே என்னோட ஸ்டைல் வந்து முன்னுக்கே வந்து நம்மளோட சில்லி பவுடரை கொட்டிடணும். இல்லை இந்த கறி சிக்கனோட மசாலாவை கொட்டி எடுத்துடலாம். எண்ணெயிலே அது வதங்கும் போது ஸோ சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளோட கழுவி வச்ச சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் பாதியாக வெந்தும் போதே நம்மளோட வெட்டி வச்ச பொட்டேட்டோஸ் உள்ளே போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனும் நம்ம போட்ட பொட்டேட்டோவும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இது எல்லாம் நல்லா வேகிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்ச தேங்காய் பால், ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கறி பவுடர் எது வேணாலும் பாய்க்கலாம். ஆனால் கோகோனட் மில்கில் சமைக்கிற மாதிரியான உள்ள மசாலா பாய்ங்க, அது ரொம்ப ருசி கொடுக்கும். ஏன்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து கோகோனட் மில்கோட சமைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்டே கொடுக்கும் நம்ம ரொட்டி ஜல்லுக்கு. வாவ், கோழி பாருங்க பூ மாதிரி வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். ஆமாம் வெந்துருச்சு, பூ மாதிரி வெந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. Alright guys, next நம்ம செய்ய போகிறது வந்து ரொட்டி ஜல்லு, இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து நெட் பிரெட். ஸோ நான் முதல் மைதா மாவு பாய்ச்சிக்கிறேன் இந்த ரொட்டி ஜல்லு செய்யறதுக்கு. ஓகே, நான் ஒரு 1/4 கிலோ எடுக்கிறேன். ஸோ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலருக்கு போடுறேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளோட டேஸ்ட் அளவுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு எக் நம்ம உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல விதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக லம்பினஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணினாலும் ஒரு தாட்டி நம்ம வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு தாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ரொட்டி ஜல்லு செய்யும் போது ரொம்ப அழகாக வரும். ஓகே, இந்த இதில் நான் பாதி பாதியாக இருக்கிறேன்.
ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு தட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெத்து பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். கண்டெய்னர் வந்து இந்த யூனிக்கான கண்டெய்னர் நம்ம பாய்க்க போகிறோம். நான் இங்கே சென்னையில் கிடச்சிது எனக்கு இந்த 3 ஹோல் இருக்கிற கண்டெய்னர். ஆக்சுவலி இதில் வந்து நிறைய ஹோல் இருக்கிற கண்டெய்னர் யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து பேன் மேலே ஊற்றி சுடும் போது ரொம்ப அழகாக வரும். பட் ஆப்ஷன் இல்லாதனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னரில் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிடலாம். இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் மேலே ஊற்றி அழகாக சுட்டு நம்ம எடுத்துடலாம் வாங்க. ரைட், ஸோ நான் வந்து தோசை பேன் வச்சுக்கிறேன். ஸோ தோசை பேன் காஞ்சோன்னு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் தென் நம்மளோட பெட்டரை ஊற்றி நம்ம அழகாக சுட்டு எடுத்துடலாம். ஓகே, தவா சூடாயிருச்சு. லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி அழகா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்மளோட பேட்டரை மேலே ஊற்றி அழகா சுட்டு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சைட்லாம் அழகாக தூக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படின்னா அதோட அடுத்து வந்து வெந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சூடாக இருக்கும் போதே அழகாக அப்படி மடித்து எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட ரொட்டி ஜால். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம ரொட்டி ஜால் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். காய்ஸ், ரொட்டி ஜால் ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க, இவ்வளோ அழகா வந்திருக்குது. ஸோ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அதோட நான் செஞ்ச கோழி குழம்போட எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இதை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணது, அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களே செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும்.
ஆல் தி பெஸ்ட் கைஸ். மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ரொத்தி ஜால என்ஜாய் பண்ணுங்க.